என்னுடைய சாட்சியை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு காரியம் ஒரு காக்கா. ஆண்டவர் ஒரு காகத்தை பயன்படுத்தி என்னை ரட்சித்தார். நான் டெய்லி காலைல ஓடுவேன். ஒரு 30-40 காகங்கள் தினந்தோறும் பார்ப்பேன். காலைல 6 மணிக்கு பார்ப்பேன். அந்த காக்கா கூட்டம்லாம் கம்பத்தை நிற்கும். கம்பத்துல நான் ஓடி போய் எலியாவின் தேவனே ஸ்தோத்திரம் எல்லாம் வரதப்பா. ஆண்டவர் ஒரு சாதாரண காகத்தை பயன்படுத்தினார். அல்லேலூயா. எப்படின்னா ஹாஸ்டல்ல படிச்சு எங்க சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம். அந்த ஊர்ல தான் இருந்தோம். எனக்கு ஒரு ஜபத்துல ரொம்ப பிடிச்சமான ஜபம்னு கேட்டீங்கன்னா முழங்கால் ஜபம். அதுக்கு ரொம்ப நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். உட்காந்து ஜோமமா தெரியாது. முழங்கால். எந்த சபைகளுக்கு போனாலும் முழங்கால். எங்க போனாலும் எந்த செய்தி எனக்கு ஒரு ஆசை முழங்கால். ரொம்ப ஓவர் பக்தி அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிறதா புட்டி அப்படியும் கிடையாது. அப்படி நம்ம ஏமாத்திடக்கூடாது. எனக்கு ஆண்டவருக்கு ஒரு பேஷன், ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை, ஒரு பலன், ஒரு ஆவின் துடிப்பு. அல்லேலூயா, ஆமென். அதோடைய ரகசியம் என்ன பாத்தீங்கன்னா மார்க் 1:40 அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவ்வளவுதான். குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு அவ்வளவுதாங்க. எனக்கு சின்ன வயசுல எனக்கு லெப்ரசி வியாதி வந்துருச்சு. அந்த குஷ்டரோகி வியாதி எனக்கு வந்துருச்சு. ஆண்டவர் குஷ்டரோகியா இருந்த என்னைய இன்னைக்கு நல்லா வச்சிருக்காரு. அது நன்றிக்கு தான் இன்னைக்கு வரையும் நான் முழங்கால் படிக்கிறேன். பக்தினால கிடையாது. எஜமானுடைய கரிசனைக்காக தான் முட்டி போடுறேன். பாத்ரூம் முட்டி போடுவேன். வந்தே பாரத், தேஜஸ் எல்லா ட்ரெயினையும் ஊழித்து போற அத்தனை ட்ரெயினில் முழங்கால் படிக்கிடுவேன். ஏன் தெரியுமா? நான் ஒரு குஷ்டரோகி ஆண்டவரே. எனக்கு நீங்க மன இறங்குனீங்க ஆண்டவரே. அதை நான் மறந்துடக்கூடாது ஆண்டவரே. சாகர வரை அப்படி வாழணும் ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தின ஆண்டவரே. ஏன்னா என்னுடைய தாய் தகப்பன் 2 பேரும் லெப்ரசி பேஷண்ட். எங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல இந்த குஷ்டரோக வியாதி வந்ததுனால நாங்க வந்து யாதவர் என்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க. கோனார்னு சொல்லுவாங்க அந்த குடும்பம்னா. எங்க அப்பாலாம் மாட்டு வியாபாரி. மாட்டு வியாபாரத்தை விட்டுட்டு இந்த வியாதி வந்ததுல எல்லா சொந்தக்காரன் சொத்தெல்லாம் பிடிக்கிட்டு அவர் விட்டுட்டாங்க. தூத்துக்குடியில பேய்க்குள்ளன்னு ஒரு இடம் இருக்குது ஆஸ்பத்திரி, மிஸ்டரிங் ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரி போய் எங்க அப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல சுகம் அடைச்சிட்டாங்க. ஒரு நாள் பேப்பர்ல பாக்குறாங்க, இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1970 ஒரு ஹோம் கட்டி இருக்கிறாங்க. அந்த அட்ரஸ பார்த்து அந்த ஹோமுக்கு எங்க அப்பா வந்துட்டாங்க. அந்த ஹோம்ல வந்த உடனே எங்க அம்மாவை சந்திக்கிறாங்க. எங்க அம்மாவுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப மோசம். எங்க அம்மா ஒரு ஏழை குஷ்டரோகி. எங்க அம்மாவை ஒரு மாமரத்துல கட்டி வைக்குவாங்க. அந்த நாய்க்கு சாப்பாடு போடும்போது எங்க அம்மாவுக்கு போடுவாங்களாம். எங்க அம்மாக்கு ஒரு ஆண்டவர் ஒரு தூதி அனுப்புறாரு. நம்ம பேர் சோஃபி. சோஃபி அம்மாக்கு 2 கை 2 கால் கிடையாது. ஆனா சுவிசேஷ தீவிரமா அறிவிச்சாங்க. 103 வயசுலதான் மறிச்சாங்க. அவங்கதான் எங்க அம்மாக்கு சொன்னாங்க. எங்க அம்மா பேர் லட்சுமி. லட்சுமி நீ இயேசுவை ஏத்துக்கோ லட்சுமி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவர்தான் உயிரான தெய்வம். ஒரு சோஃபி அம்மா சொன்னதுனால எங்க அம்மாவுக்கு சுவிசேஷம். தேவனனை ஊழியக்காரனா கொண்டு வந்திருக்கிறார். எங்க அம்மா இந்த கோமுக்கு வந்துட்டாக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு பையன் பிறக்கிறாரு, எங்க அண்ணன். எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எங்க நம்பிக்கை தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம். ஃபர்ஸ்ட் பிறந்த எங்க அண்ணனுடைய பெயர் இயேசு என்று பேர் வச்சுட்டாங்க. இன்னைக்கு எங்க அண்ணன் லண்டன்ல பக்கம் இருந்தாரு. பாருங்க, ஆண்டவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்து. அதான் எங்க வாழ்க்கை. அப்படி இருக்கிற சமயத்துல 2வது நான் பிறந்தேன். அந்த நன்றிக்காக எங்க அப்பா என்ன வச்ச பேர் கருணாநிதி. நாங்க அந்த ஹோம்ல இருந்து எங்க அம்மா அப்பா நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம் சொல்லிட்டு 3.5 வயசுல அண்ணனை சேலம் மாவட்டத்துல சேர்த்தாங்க. 3.5 வயசுல. இந்த மாவட்டத்துக்காக நான் ரொம்ப நன்றி சொல்றேன். இந்த மாவட்டத்துல இன்னொன்னு என் மனைவியெல்லாம் படிச்சாங்க. டேனிஷ் பெண் ஒரு இருக்குது. ஆண்டவர் அங்கதான் அவங்கள படிக்க வச்சாங்க. 3.5 வயசுல இடம் கிடைச்சிச்சு அந்த ஹோம்ல. எங்க அப்பா என்னை கூட்டு வந்தாரு சேலத்துல. 3.5 வயசு எங்க அண்ணனுக்கு இடம் கிடைக்கல.
ஆனா இன்னைக்கு சர்ச்சாவுக்கு ஆடுல ஆண்டவர் இடம் கொடுத்திருக்கிறாரு அவருக்கு ஊழியம் செய்வதற்கு. அப்ப நான் பிறந்தப்ப புதுக்கோட்டையில இருந்து ட்ரெயின்ல கக்கூசுல ஒளிச்சு வந்தோம். போலீஸ் அடிப்பாங்க. பயங்கர அடிலாம் ஒண்ணும். அந்த கக்கூசுல ஒளிச்சு சென்னைக்கு சேர்ந்தோம். எங்க போகிறது தெரியல. என்ன செய்யன்னு தெரியல. எங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் பிச்சை எண்ணுவது. இன்னைக்கு எனக்கு 17வது உபவாசம். எங்க அம்மா அப்பா சென்னை பட்டணத்தில் 17 வருடங்கள் பிச்சை எடுத்தார்கள். நேத்து கூட அந்த மெட்ரோ ட்ரெயின்ல போனேன். எங்க பிச்சை எடுத்த பார்த்து கண்ணுல தண்ணி வந்துச்சு. ஏன்? இந்த தேவன் புழுதியிலிருந்து நம்ம எடுத்திருக்கிறாரு. குப்பையிலிருந்து எடுத்திருக்கிறாரு. அதை என்னைக்கு நம்ம மறக்கிறோமோ அன்னைக்கு ஆதி எனக்கு போயிடுச்சு. இன்னைக்கு வேற நீ கார்ல வரலாம். இன்னைக்கு வேற நீங்க எங்கேயோ இருக்கலாம். கிடையாது. நம்மை குப்பையிலிருந்து எடுக்கும்போது அவருடைய கண்கள் நம்மை பார்த்தது. அப்படி இருக்கிற சமயத்துல என்னை பிச்சை எடுக்க வைக்கிறப்ப உன்னால அம்மா கார்ல வராங்க. வணக்காரம்மா. ஐயோ இந்த பையனை இங்க பிச்சை எடுக்க வைக்காதீங்க. இவனை படிக்க வைங்க. ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸ்ல போய் எங்க அப்பா என்ன சேர்த்து விட்டாரு. 12 வருடங்கள் நான் ஹாஸ்டல்ல நான் படிச்சேன். தேவர் எனக்கு ஞானத்தை கல்வியை கொடுத்தார். அப்படி இருக்கிறப்ப 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப காலையில எங்களுக்கு கூழு. நான் கூழ குடிக்கிறேன். நீளமான புழு. புழுவை என் வாயிலிருந்து எடுத்து போடுறேன். சரி ஊர்க்கா சாப்பிட ஊர்க்கா தொட போனா கரப்பாம்பூச்சி. அதையும் சாப்பிட முடியல. எனக்கு பயங்கர பசி. அப்படியே ஓடி வந்துட்டேன். ஸ்கூல் பக்கத்துல ஒரு அத்தி மரம். அப்படியே சாஞ்ச வானத்தை பாக்குறேன். தூரத்தில் ஒரு காகம் பறந்து வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு வாயில பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் இருக்குது. மஞ்ச கலர்ல தெரியுது எனக்கு. கிட்ட வரும்போது கையை தண்டு விட்டுருச்சு. நான் கேக் பிடிச்சு சாப்பிட்டேன். சூட மோண்டா. 10 வருடங்கள் போயிடுச்சு. எங்க அண்ணன் ஒரு நாள் அவதான் முதல்ல ரசிக்கணும்டா. எங்க அண்ணன் என்ன எலியா என்ற மனிதனை ஆண்டவர் காகத்தை கொண்டு போஷித்தான். இந்த வசனத்தை சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்தார். ஆண்டவருக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தேன். 22 வயசுல ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன். என்னோட ஒரே ஒரு மோட்டோ, இந்த இயேசுவை தீவிரமா காதலிக்கணும். இதுதான் என் வாழ்க்கையினுடைய எய்ம். 22 வயசு ஆண்டவர் போட்ட வித்து இந்த இயேசுவை தீவிரமா நேசிக்கணும். ஆண்டவரோட இடைப்பட்டார். எனக்கு தெலுங்கு தெரியாது. என் ஆண்டவர் முன்னு பின்னு தெரியாது. தெலுங்குல 1/2 மணி நேரம் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். சுந்தர தெலுங்குல தேவன் அபிஷேகித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ஆண்டவர் என்ன, நீ சின்ன பிள்ளைங்கள் எடுத்து வள. அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் பிள்ளைகளே கொடுத்தார். ஒரு ஹோம கொடுத்தார். எந்த மனுஷன் நிக்க கூடாது. நான் உனக்கு சப்ளை பண்ணுவேன். உன் எல்லா தேவையை நான் சந்திப்பேன். ஆண்டவர் பார்த்து நீங்க எல்லா தேவைகளை சந்திச்சார். என் மனைவிக்காக ஆண்டவர் 80 நாட்கள் உபவாசம் இரு மனைவிக்காக. 40 உபவாசம் சாப்பாடு கையை வைக்கிறேன். எழுப்பு இன்னும் 40 மனைவிக்காரு. ஏன்? என் ஆண்டவர் நல்ல ஒரு மனைவியை பூத்தார் எனக்கு. என் மனைவி கல்யாணம் ஆன பின்னாலும் தெரியுது. பிள்ளைகள் அத்தனை 7 பிள்ளைங்களை பணப்பறிக்கணும். நானும் வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம். அன்று சொல்றாரு, உன்னை சம்பாதிக்காலைகளை என் ராஜ்யத்தை கட்ட ஒன்னு நினைச்சிருக்கிறேன். தேவ ராஜ்யம். அப்படி இருக்கிறப்ப என் மனைவி கோல்டு மெடலிஸ்ட் வேலையில ரிசைன் பண்ணிட்டா. 18 வருஷம் பிள்ளைகளை வளர்ந்தா. ஆண்ட ஒரு நாளைக்குள்ள பண்டி போனதுல எந்த மனுஷன் லெட்டர் எழுதுனதுல யாரை கேட்டதில்ல. ஏன்? அவர் வீரோடு இருக்கிறாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30,000 சாட்சியை வச்சிருக்கணும். ஏன்? அவர் வீருள்ள ஒரு ஆண்டவன். எல்லா உச்சுக்கும் மேலாக ஒரு காரியத்தை முன்னாடி நான் காமிக்க ஆசைப்பட்டேன். ஒரு நிமிடம். நாங்கள் மிச்சம் இடத்தை பார்த்தது. ஆண்டவர் புத்தகத்தை எடுத்தாரு. தாண்டவர் முன்னாடி எந்த மேம்பமாற நீ இந்த மீன் பரண்ட முடியுமா? பரங்கல மீன் பரண்ட முடியுமா? அலக்க மீன் பரண்ட முடியுமா? அடிமை மேரண முடியுமா? எல்லாம் குப்பை. எங்க வாழ்க்கையில நாங்க போன எல்லா பாதையிலும் எங்களோ கூட கூட வந்தது. ஆண்டவர் எனக்கு சீரஞ்சு எடுத்தாரு. என்ன பொழுதிலிருந்து எடுத்தாரு. உயர்த்துவாரு.
ஆண்டவருக்கு முன்னாடி எந்த மனுஷனையும் அவர் தாழ்த்துவாரு. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அப்படியே ஜெபம் பண்ணலாம். ஆவியானவரே, நீ குப்பையிலிருந்து எடுத்தீங்க, பொழுதுல எடுத்தீங்க ஆண்டவர். உங்க முன்னாடி எதையுமே நம்ம கூட்ட முடியாது ஆண்டவர். இல்ல தகுதி இல்ல ஆண்டவர். இந்த வாழ்க்கை வாழ தகுதி இல்ல ஆண்டவர். உங்க முன்னாடி எங்களை தாழ்த்தவரே, அங்க எதையும் மேன்மை பாராட்ட முடியாது, கூடாது ஆண்டவரே. இந்த சபையில போனாயிர ஆத்மங்களுக்கு கட்சி கேட்கிறேன், தாத்துகிறான். நாங்க பிச்சை எனக்கு போது எந்த மனுஷன் பார்க்கல, எந்த அரசியல்வாதியும் பார்க்கல. ஜீவனுள்ள தேவன் பார்த்தீங்கன்னு அவரு. இந்த சபை முழங்கால் திருச்சு ஆண்டவரே, நீங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, குஷ்டரோகி ஒருவன் அவர் முன்பாக வந்த முழங்கால் படியிட்டு நீ மகிமைப்படுங்க ஆண்டவரே. இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே. யாராவது தாழ்வு மனப்பான்மையோடு இருந்தா ஆண்டர் மனம் இறங்குங்க ஆண்டவரே. இந்த குடும்பங்கள் ஆண்டர் உயிர்ப்பீங்க ஆண்டவரே. உங்க வாழ்க்கையை உயர்த்துங்க ஆண்டவரே. இந்த சமூகத்தை நீங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக, இந்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தை நல்ல பிதா. ஏன்